Hi friends, Selva Tech நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா யூடியூபோட பேமெண்ட் நாட் ரிசீவ்டு நான் கம்யூனிட்டி ஆப்பில் போட்டு விட்டுருந்துருப்பேன், எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இந்தியன் பேங்க்கில் யாராவது அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ்டு ஆகிருக்காது. ஒருவேளை உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ்டு ஆகிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்தியன் பேங்க் பேமெண்ட்டு 21 எல்லாருக்குமே ஆல் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. மற்ற பேங்கில் உள்ளவங்க எல்லாருக்குமே பேமெண்ட் ரிசீவ்ட் ஆகிருக்கும். இந்தியன் பேங்கில் உள்ளவங்களுக்கு மட்டும் பேமெண்ட் ரிசீவ் ஆகாமல் இருக்கும். என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது இந்தியன் பேங்க் மற்ற தேசிய மயமாக்கப்பட்டவன், அதாவது இந்தியன் பேங்க் அலகாபாத் வங்கியெல்லாம் இணைக்கிறாங்கல்ல, அந்த ஒரு ரீசனுக்காக இது இந்த மாதம் 20ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு மும்பையில் அப்ரூவ்டு கொடுத்து உங்கள் பேமெண்ட்டை ரிலீஃப் பண்ணி விட்டாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் எந்த இந்தியன் பேங்க் எங்கே இருக்கோ, எந்த பிரான்ச் இருக்கோ அங்கே வரும். அது ஹெட் ஆஃபீஸ்லேருந்து மெயின் பிரான்ச்சிலேருந்து நீங்கள் பிரான்ச் ஆஃபீஸுக்கு உங்களுக்கு பணம் பேமெண்ட்டு ட்ரான்சாக்ஷன் ஆகும். மற்ற விஷயங்களுக்கு நான் ப்ரூஃபோடு தான் சொல்கிறேன். எனக்கு பேமெண்ட்டு நான் இந்தியன் பேங்க் தான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய இந்தியன் பேங்க்கு இன்ன வரைக்கும் பேமெண்ட் வரல. ஆனால் யூடியூப் தரப்பு ஆட்சன்ஸ் தரப்புலேருந்து பேமெண்ட்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. இந்தியன் பேங்கு அலகாபாத் பேங்கு அப்படி இணைக்கிறதுனால பேமெண்ட்டு லேட் ஆகும். இன்னும் ஒரு 5-6 நாள் கூட ஆகும். ஓகேங்களா? மற்ற பேங்கு இந்தியன் பேங்கு கொடுக்காம இருந்தீங்கன்னா எந்த பேங்கு கொடுத்துருந்தீங்கனாலும் அதுக்கெல்லாம் பேமெண்ட்டு ரிலீஃப் ஆகிருக்கும். ஓகேங்களா? உங்கள் கைக்கு வந்திருக்கும் பணம் நேரம். ஆனால் இந்தியன் பேங்க் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேரை தவிர்த்து பாக்கி எல்லாருக்குமே பணம் வராது. இன்னும் ஒரு 4-5 நாள் ஆகும். ஸோ மற்றபடி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. யூடியூப் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா போன வருஷமும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. இந்த வருஷம் அதனால் அதே மாதிரி இந்தியன் பேங்கோட எந்தெந்த பேங்க் அட்டாச் ஆகுதோ அவங்கெல்லாம் போய் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து இந்தியன் பேங்கில் ஐஎஃப்எஸ்சி கோடெலாம் மாற்றி, ஐஎஃப்எஸ்சி கோடை மாற்றுறது பிரச்சனை இல்லை, ஆட்சன்ஸ்லையும் போய் ஐஎஃப்எஸ்சி கோடை மாற்றணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றினீங்க அப்படின்னீங்கன்னா மட்டும்தான் இந்தியன் பேங்கு கிரியேட்டர்ஸுக்கு பேமெண்ட்டு ரிலீஃப் ஆகும். இல்லை அப்படின்னா ரிலீஃப் ஆகாது. நான் பேங்கில் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். எனக்கு ஒன்றும் பேமெண்ட் வரல. நீங்கள் இந்தியன் பேங்க் ஆட் பண்ணி வச்சுருந்து கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் 100% பேமெண்ட் வந்திருக்காது. இந்த 20ஆம் தேதியிலேருந்து மும்பையில் அவங்க இந்தியன் பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் மும்பையில் அவங்க பேமெண்ட் ரிலீஃப் பண்ணி விட்டால் மட்டும்தான் நமக்கு வரும். மேபி ஒரு 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ளே பேமெண்ட்டு 100% வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது யூடியூபோட நியூ அப்டேட். வேறு பேங்கு கொடுத்துருந்தீங்கன்னா எந்த பிரச்சனைகளும் கிடையாது. வங்கி இணைப்புகள் அப்படின்னு சொன்னாங்கல்ல, எந்தெந்த வங்கி இணைப்புகள் ஆகிருக்கோ அவங்க எந்த கிரியேட்டர்ஸுக்கும் பேங்கில் பேமெண்ட்டு ரிலீஃப் ஆகாது. இன்னும் 4-5 நாள் ஆகும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் சேனல் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. பெய்ட் ப்ரமோஷன் தான். ஓகே, நம்ம சேனல் நானும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க. யாராருக்கு பேமெண்ட் வந்துருச்சு, யாராருக்கு பேமெண்ட் வரல அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியன் பேங்க் கிரியேட் ஆகிருந்தீங்கன்னா பேமெண்ட் இப்போ வராது, 5 நாள் ஆகும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.